ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். வறுமை பிணி பாவம் அகற்றி நலன் பல அருளும் வேங்கீஸ்வரர் சாந்தநாயகி சமேத வேங்கீஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாசி மகம், எல்லோருக்கும் கடவுளோட பரிபூர்ண அருள் கிடைக்க பெறுவோம். எல்லா வளமும் நலமும் பெற்று நன்றாக வாழ்வோம். இன்றைக்கி பௌர்ணமி, ரொம்ப ரொம்ப அற்புத நாள். வேண்டிய அருளை புரிபவர் தான், வேண்டிய வரத்தை தருபவர் தான் இந்த வேங்கீஸ்வரர். நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. நமக்கு உடல் உபாதை இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், செல்வ செழிப்போட, ஆரோக்கியத்தோட, குழந்தைகளோட, கணவனோட, நல்ல தீர்க்க சுமங்கலியாக, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை வர வேண்டுறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லமாக வாழணும், அத்தனையும் இந்த வேங்கீஸ்வரர் தராரு. ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில். ரொம்ப க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலை. பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப முக்கியமான திருக்கோயிலுங்க இந்த கோயில். ஒரு மண்டபத்தை அப்படியே ருத்ராட்சத்தாலேயே அப்படியே அலங்கரிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகான திருக்கோயில். மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப பாஷான ஏரியா, வடபழனியில் இருக்குது இந்த கோயில். நூறடி ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில். ஆனால் அவ்வளோ பாஷான ஏரியா, ஆனால் கோயிலுக்குள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்குது. பழைய நாள் கோயில்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், தலைவிருஷத்தை பார்த்தாலே. வன்னி மரம் இந்த கோயிலோட தலைவிருஷம். சென்னையில் நமக்கு மருந்தீஸ்வரர் கோயிலில் வன்னி மரம் தலைவிருஷம். அதே போல் தாங்க வேங்கீஸ்வரர் கோயில்லையும் தலைவிருஷம் வன்னி மரம். இதுபோல் கோயிலை பார்க்குறதுக்கு நம்ம புண்ணியந்தான் பண்ணியிருக்கணும், நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி நம்ம கோயில் வாசலில் கூட டெய்லி இந்த கோயில் வாசலுக்கு அத்தனை பேர் போயிட்டு வருவாங்க. ஆனால் உள்ளே போகிற பாக்கியம் கிடச்சிருக்காது. ஏன்னா கடவுள் அப்பாயின்மெண்ட் தந்திருக்க மாட்டார். நமக்கு கடவுள் அப்பாயின்மெண்ட் தராருன்னா தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும். எப்போ நம்ம கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சிட்டோமோ நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் ஆக போகுதுந்தாங்க அர்த்தம். கடவுள் நமக்கு எல்லா வளமும் நலமும் தருவார். நம்ம மனசார நம்பணும். கண்டிப்பாக மனசார நம்பினா நல்லதே தாங்க நடக்கும். திருக்கோயிலோட வரலாறு சொல்கிறேன். வண்டு தீண்டும் முன்னே மலரை பறித்து இறைவனுக்கு பூஜிக்க விரும்பினார் முனிவர் ஒருவர். அவர் யார்னா புலிக்கால் முனிவர்னு சொல்கிற வியாக்கிரபாதர் தான். அவர் தான் புலிப்பாதம் கொண்டவர். இவர் வண்டுக சீக்கிரம் போய் மலர்களில் இருக்க தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் வேகமாக ஏறிடணுன்றதுக்காக கடவுள் இவருக்கு புலிப்பாதம் கொடுத்தார். அவரோட பக்தியை போற்றும் வகையில் தான் எளிதாக மரம் ஏற அவருடைய கால்கள் புலிக்கால்களாக மாறின. அவர் அந்த வேங்கை புலிக்கால் முனிவர் வழிபட்ட ஈசன் ஆதலால் சுவாமிக்கு வேங்கீஸ்வரர்னு அழைக்கப்பெற்றார். சிவபெருமானோட ஆனந்த திருநடனத்தை காண விரும்பி அத்திரி முனிவருக்கும் அனுஷ்யா தம்பதியருக்கு மகனாக அவதரித்தவர் தான் ஆதிசேஷன். இருவருமே வியாக்கியபாதரும் சேர்ந்து சிவபரம்பொருளை வழிபட ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம். அதனால தான் நம்ம என்ன வரம் வேண்டுறோமோ அந்த வரத்தை இந்த வேங்கீஸ்வரர் கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம். ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக அழகாக இருக்குது. கோயிலுக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. கோயில் கருவறையில் இருக்க வேங்கீஸ்வரரை பார்த்தா நமக்கு அப்படியே இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. வேங்கீஸ்வரரை தரிசிச்சுட்டு வெளியே வந்த தனி கோயிலில் அமர்ந்திருக்கிறார் பிள்ளையார். அவர் அடுத்து அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி இருக்கார். யானையின் பின்புற வடிவில் கஜபிருக்ஷ தோற்றம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயில். பின்புறம் நோக்கி விஷ்ணுவும் வடக்கு புறம் நின்ற நோட்டத்தில் நமக்கு பிரம்மாவும் இருக்காங்க. தெற்கு நோக்கிய தியான சண்டிகேஸ்வரர் துர்கையை தரிசித்தா நமக்கு பலன் அதிகம். முருகன் வள்ளி திவானையோட தனி கோயிலை நமக்கு காட்சி தராரு. வடமேற்கு மூலையில் காசி விஸ்வநாதன், விசாலாட்சி அம்மன், மகாலட்சுமி இவங்களை வலம் வந்த பின்பு 24 தூண்களை கொண்ட விசாலமான மண்டபத்தின் வழியில் நம்ம வந்தோம்னா அழகிய முன் மண்டபத்துடன் கூடிய தனி கோயில். அதில் இருபுறமும் உள்ள சிலை வடிவங்கள் நம்மளை அப்படி தான் ஈர்க்குது. உங்களுக்கு நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கங்கே நவகிரக ஸ்லோகன் எழுதி போட்டிருக்காங்க. நமக்கு என்ன உடம்புக்கு முடியலையோ அதுக்கு என்ன வேண்டிக்கிட்டால் நமக்கு நிச்சயம் குணமாகும். அதை பற்றிலாம் எழுதி போட்டிருக்காங்க கோயிலில். ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது. வேண்டிய வரத்தை வேண்டியபடியே அருள்றாரு இந்த வேங்கீஸ்வரர். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.